கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் இப்பொழுது பாடின வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். As we just now sang, our Lord Jesus Christ is moving in our midst. ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பாக இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் கடந்து சென்றார். Approximately 2000 years ago, Jesus Christ passed by a way. அப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். And concerning the incident which took place that day, today we are going to meditate. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Gospel of Luke, 19th chapter, verse 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாம் வசனத்தை நாம் படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற ஒரு பட்டணத்திற்குள் வந்தார். In the first verse we read, our Lord Jesus Christ came into a city called Jericho. அந்த பட்டணத்தின் வீதிகளில் அவர் கடந்து சென்ற பொழுது, when he passed by the way of that city, சகை என்றதான ஒரு ஆயக்காரன் அந்த பட்டணத்தில் இருந்தான். a publican by name Zacchaeus was living in that city. அவன் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை கேள்விப்பட்டிருந்தான். And he heard many things about this Lord Jesus Christ. அவன் இருந்த வீட்டினுடைய அந்த வீதியிலே இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். And he heard the house where he is staying, in that street Jesus is passing by. ஆகவே அந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவனுக்கு ஒரு பெரிய ஆவல் வந்தது. And he had a great desire to see how Jesus is. ஆனால் அவன் சரீர பிரகாரமாக வளர்ச்சி குன்றினவன், ஒரு குறுகியதான வளர்ச்சி உள்ளவனாய் இருந்தான். In a physical aspect, he was a short-statured man. இயேசுவோடு கூட திரளான ஜனங்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறபடினால் தான் கீழே இருந்தால் அவரை பார்க்க முடியாது என்று எண்ணி அருகில் இருந்ததான ஒரு மரத்தின் மேல் ஏறி இருந்து இயேசுவை பார்க்க முடியாத போய் மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். Because multitudes came along with Jesus, because of the great rush, he could not see Jesus. Because of that, he climbed onto a tree in order to view him. ஆனால் அவன் எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் அவனுக்காக காத்திருந்தது. But unexpected surprise was waiting for him. அவனுடைய வீடு இருந்த வீதியின் வழியாக வந்த இயேசு அவன் உட்கார்ந்திருந்த மரத்தின் இடத்தில் வந்த உடனே நின்றார். Jesus was passing by the way of his house. He stopped where Zacchaeus was on the tree. மேலே மரத்தை நோக்கி பார்த்து சகையோடு பேசினார். Looking upon the tree, he said, he spoke to Zacchaeus. சகையவே, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். Zacchaeus, come down, today I must stay in your house. சகையுவுக்கு தான் என்ன கேட்கிறேன் என்கிறத நம்ப முடியவில்லை. Zacchaeus could not believe as to what he is talking. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று சில காரியங்கள் அவன் கேள்விப்பட்டிருந்தான். He has heard as to how Jesus was. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தனக்கும் இயேசுவுக்கு இந்த அறிமுகம் இல்லை. But in his personal life, he has no connection between him and Jesus. ஆகவே அவரை பார்க்க வேண்டும் என்று மாத்திரம்தான் அவன் விரும்பினான். Therefore, only he desired that he must see Jesus. ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆண்டவராக இயேசு அவனோடு பேசினார். Against his expectation, Lord Jesus Christ spoke to him. அருமையான நண்பர்களே, இந்த வேளையிலே ஒருவேளை இங்கேயும் கூட இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்படியாக சிலர் வந்திருக்கலாம். Beloved people, even today in this place, some might have come as to what is taking place here. சிலர் நினைக்கலாம், இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஏதோ கிறிஸ்தவ மதத்தை பரப்பும்படியாக இப்படி ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் என்று நினைக்கலாம். Even some may think all these people are Christians, they are come here in order to spread Christianity. சிலர் நினைக்கலாம், கிறிஸ்துவை பற்றி அவர்கள் ஏதோ சொல்லுவார்கள் என்று நினைக்கலாம். And some even may think they are going to tell something about Christ. இப்படி இங்கே இருக்கிற ஒரு கூட்டத்தார் பலவிதமான அபிப்பிராயத்தோடு இங்கே காணப்படலாம். Like this, maybe one group of people here may be seen with many this kind of impression. இந்த சகையுவுக்கு இயேசு யார் என்று தெரியாது. This Zacchaeus never knew who Jesus was. ஆனால் இயேசுவுக்கு சகையு யார் என்று தெரியும். But Jesus knew who Zacchaeus was. காரணம், அவர் மனுஷனாய் அவதரித்திருந்தாலும் அவர் தேவனாக இருந்தார். The reason is, though he came as an incarnation of a man, he was God. ஆனபடியால்தான் முதல் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். That is why in the first place when he saw Zacchaeus, he is addressing his name and calling him. இங்க இருக்கிற நமக்கு அநேகருக்கு இயேசு யார் என்று தெரியாது. Among many of us, we do not know who Jesus is. ஒருவேளை நாம் நினைக்கலாம் அவர் கிறிஸ்தவருடைய தேவன்.
Sometimes we may be thinking that he is a God of Christians. சில நினைக்கிறார்கள் அவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப இந்த உலகத்தில் வந்தவர் என்று. Some people even think he came into this earth in order to spread Christianity. சில நினைக்கிறார்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ புண்ணியவான்கள் மகாத்மாக்கள் எழும்பி ஜனங்களுக்கு நல்ல வழிகளை போதித்தார்களே, அவர்களைப் போலவும் இயேசு ஒருவர் என்று நினைக்கிறார்கள். Even some thinking many good people, many righteous people and noble people came on this earth. They spoke many good things. Among them Jesus is one. ஆகவேதான் சில இடங்களில் சில படங்களை நாம் பார்க்கலாம். மகாத்மா காந்தி, இயேசு, புத்தர் இவர்கள் மூவரும் ஒரே படத்தில் காணப்படுவார். That is why in some places in the pictures we see Jesus Christ, Mahatma Gandhi and Buddha all together in the same picture. உண்மையாகவே மகாத்மா காந்தி தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். Really, Mahatma Gandhi is called the father of the nation. அவர் நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று எல்லாருக்கும் தெரியும். Everyone knew how much he suffered for the liberty of this nation. புத்தருடைய புத்த மதத்திற்கு அவர்தான் அவருடைய கடவுள். Like that for the Buddhism, Buddha is a god. இவர்களோடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் கூட அவர்கள் ஒப்பிடுகிறார்கள். Now they are comparing Jesus Christ along with these people. இந்த சகையுவை போல இயேசு யார் என்று இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு தெரியாது. Like Zacchaeus on this earth many do not know as to who Jesus is. அதே போலவே இங்கு வந்திருக்கிறதான அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உனக்கும் கூட இயேசு யார் என்று தெரியாமல் இருக்கலாம். Like this beloved brother and sister who have come over here, maybe you also may be not knowing as to who Jesus is. ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், you know what is the surprising thing? நீங்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள் யார் என்று இயேசுவுக்கு தெரியும். You are come over here, Jesus knows as to who you are. எப்படி இயேசுவுக்கு நீங்கள் யார் என்று தெரியும்? How Jesus knows that who you are? அவர்தான் உங்களை படைத்தவர். He only created you. முழு உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர்தான். He only created the whole world. நாம் காண்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். Everything what we see, he only created. வேத வசனம் சொல்கிறது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. The word of God says everything was created by him and for him. ஆனபடினால நீங்கள் ஒருவேளை இயேசு யார் என்பதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறார். Sometimes you may not be knowing as to who Jesus is, but Jesus knows everyone. சகையு எவ்விதமாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தபடினாலே தன்னுடைய வீதியிலே அவர் வந்த பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினானோ, அதே போல நாமும் கூட இன்றைக்கு இங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவலோடு வந்திருக்கலாம். Zacchaeus, he heard about Jesus, so when Jesus was passing by the road of his house, he was very eager to see him. In a similar way, we who come over here, we also may be having an eagerness to hear what is Jesus and who Jesus is. ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்ய இயேசு விரும்புகிறார். More than your expectation, Jesus is waiting to do for you. இவ்விதமாக தான் அவர் சகையுவிடத்திலும் சொன்னார். In this way only he told to Zacchaeus. சகையுவுக்கு ஒரே ஒரு வாஞ்சை இருந்தது, இயேசுவை பார்த்தால் போதும். Only one desire Zacchaeus had, if he sees Jesus, that will do for him. அதற்காக அவன் என்ன செய்தான்? For that purpose what did he do? நான் ஒரு குள்ளனாக வளர்ச்சி குன்றினவராக இருந்தபடியால் ஒரு மரத்தின் மேலே இருந்தான். Because he was a short man, he climbed on the tree. ஆனால் இயேசுவோ அவன் இருந்த மரத்தின் அருகில் வந்து நின்றார். But Jesus came and stood by the tree where he was there. அவன் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவனோடு பேசினார். For his surprise, Jesus spoke to him. சகைவே, சீக்கிரமா இறங்கி வா. Zacchaeus, come down soon. இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும். Today I must come to your house. சகைக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. Zacchaeus was filled with great happiness. ஆகையால் தான் நாம் 6ஆம் வசனத்தை படிக்கிறோம், சந்தோஷத்தோடு அவன் இயேசுவை அழைத்துக் கொண்டு சென்றான். That is why in verse 6 we find that with a great joy and hastiness he took Jesus with him. இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான். He heard Jesus was doing signs and wonders. மரித்தவர்களையும் கூட எழுப்புகிறார் என்று கேள்விப்பட்டிருந்தான். And he heard even he is raising the dead alive. குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறார் என்று கேள்விப்பட்டிருந்தான். And he heard that he is giving sight to the blind. இப்படி அவர் செய்த अनेक கிரியைகளை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். Like this he heard about many works what Jesus has done. அவரை நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. Therefore he had a desire, definitely I must see him. ஆனால் இயேசுவோ அவனுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அவனை பற்றி ஒரு நோக்கமுடையவராக இருந்தார். But Jesus, more than his expectation, he had a purpose concerning him. அவன் அவரை பார்த்து திருப்தி அடைய விரும்பினான். He wanted to see him and be satisfied. அவரோ அவனுடைய வீட்டிற்கு போய் தங்கும்படியாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். But Jesus, he revealed his desire that he must go to his house and abide with him. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வீட்டில் வந்து தங்குவார் என்று சொன்னா அது நமக்கு சந்தோஷமா இருக்காதா? Beloved people, if our Lord comes and abides in our house, won't it be a great joy to us? எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய கடவுள் தன்னுடைய வீட்டில் வந்து தங்குவதை வேண்டாம் என்று சொல்ல முடியும்? Which is the man who can hinder or stop his God coming and staying in his house? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சகையுவுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. Zacchaeus was filled with happiness. ஆனபடினாலே சந்தோஷமாக அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனான். Therefore with a great joy he took Jesus to his house. இங்கே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நண்பர்களே, beloved children of God and friends who have come over here, இன்றைக்கும்
இயேசு கிறிஸ்துவை காணவோ கேள்விப்படவோ நீங்கள் இங்க வந்திருக்கலாம். Today you might have come over here in order to hear about Jesus and to see Jesus. அவர் உங்களோடு கூட உங்களுடைய வீட்டிற்கு வர விரும்புகிறார். But he likes to come along with you to your house. சகேவை பார்த்து அவன் ஒரு மரத்தில் இருந்தபடியால் சொன்னார், நீ கீழே இறங்கி வா என்று சொன்னார். Unto Zacchaeus, because he was on a tree, he told him, come down. ஆனால் நம்ம பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுவார்? But looking unto us, what the Lord will say? இந்த மைதானத்தில் வந்திருக்கிறதான என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, My daughter, my son was come to the ground. இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும். Today I must come to your house. இயேசு நம்ம பார்த்து அவ்விதமாக தான் சொல்லுகிறார். Looking unto us, Jesus says in this manner. எத்தனை பேருக்கு இயேசுவை சந்தோஷமாய் உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக விருப்பம் இருக்கிறது? How many of you desire to, the great joy to take Jesus to your house? இப்பொழுது உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், Looking unto you now, he says, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும். Today I must come to your house. எத்தனை பேர் சந்தோஷமாய் இயேசுவை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? How many of you with a great happiness want to take Jesus to your house? இன்றைக்கு நீங்கள் திரும்பி போகும் பொழுது இயேசு உங்களோடு கூட உங்களுடைய வீட்டுக்கு வர விரும்புகிறார். Today when you are returning back, Jesus wants to come along with you to your house. உங்க வீட்டுக்கு வருவது மாத்திரமல்ல, சகேவனிடத்தில் சொன்னார், நான் உன்னுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும். Not only coming to your house, unto Zacchaeus he said, I must come and abide in your house. சகேவை போல எத்தனை பேர் சந்தோஷமாய் இயேசுவை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Like Zacchaeus, how many of you ready to take Jesus with you to your house? ஆயத்தமுள்ளவர்கள் கைகளை உயர்த்தி பார்க்கலாம். Those who are ready, put your hands up. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு அதைதான் ஆண்டவர் நமக்காக செய்யும்படி வந்திருக்கிறார். Today our Lord has come in order to do only this thing. நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் வர வேண்டும், உன்னுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். Telling our name and calling us, and he's telling unto us, today I must come with you to your house and abide with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்? If Jesus comes to our house, what will take place? நாம் அதை குறித்து அறிந்திருந்தா, இப்பொழுது நாம் கை உயர்த்தின ஒரு சந்தோஷத்துல நாம் இந்த காரியங்களை அறிந்து கொண்ட பின்பு நிச்சயமாக இயேசு இந்த வீட்டுக்கு வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு நம்முடைய கைகளை உயர்த்துவோம். Now we restore our hands with a great joy, but if we really have the desire and be filled with the happiness, with a great joy we'll be lifting our hands. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு வருவதை பற்றிய 3 அம்சங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். Today we are going to meditate upon 3 aspects of Lord Jesus Christ coming into our house. ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறவர்கள் அல்ல, தங்களை விட்டு போக முடியாத சொல்லுகிறவர்களாக வேதத்தில் காண்கிறோம். In the Bible we read about one group of people not inviting Jesus to the house, but they are rejecting him and asking him to go away. அதற்கு சில காரணங்கள் இருந்தன. There were certain reasons for that. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்றால், If those kind of reasons may be seen in our life, means நம்முடைய வீட்டிற்கு இயேசு வர முடியாது. Jesus cannot come to our house. அப்படி என்றால் அந்த காரியங்களை நம்ம விட்டு நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். If that be the case, we must set ourselves right from those things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக இயேசு நம்முடைய வீட்டில் வந்தால் அதனால் நம்முடைய வீட்டுக்கு என்ன நன்மை நடக்கும்? Next to that, if Jesus comes to our house, what good thing will take place in our house? அல்லது இயேசு நம்முடைய வீட்டில் வந்தால் நமக்கு என்ன நன்மை உண்டாகும்? Otherwise, if Jesus comes out, what goodness we will receive? அதை குறித்து நாம் இன்றைக்கு இரண்டாவது சிந்திக்க போறோம். We are going to think about it today. அடுத்தபடியாக Next to that, இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? if Jesus has come to our house, means what we should do? நாம் எல்லாரும் இயேசுவை சந்தோஷமாய் நம்முடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறோம். All of us are ready with great joy to take Jesus to our house. எப்பொழுது இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர முடியும்? When Jesus can come to our house? அதை குறித்தும் கூட இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோமாக. And let us understand about it also today. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவதாக 3 கூட்டத்தாரை குறித்து நாம் லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கிறோம். In Gospel of Luke, we read about these 3 groups of people. இவர்கள் இயேசு கிறிஸ்து தங்களிடத்தில் வந்த பொழுது தங்களிடத்தில் வர வேண்டாம், தங்களை விட்டு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். When Lord Jesus Christ came unto them, they said, let him not come unto us and let him go away from here. முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். In Gospel of Luke 5th chapter verse 8 we read, பிற்காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக மாறிய பேதுரு முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போய்விட வேண்டும். Peter, in latter days, he became the disciple of Jesus. Now he is telling unto him, Lord, I am a sinner. Please leave me and go. ஆனால் இயேசு அங்க என்ன செய்தார்? But what Jesus did there? அவர் அந்த கடற்கரையில் வந்த பொழுது when he came to the seashore, அங்கே 2 படகுகள் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். we find that there were 2 boats there. அதிலே ஒன்று இந்த பேதுருவுடைய படகு. One boat belonged to Jesus among them. இயேசு அந்த படகில் ஏறினார். Jesus went into that ship. சற்று அந்த படகை தண்ணீருக்குள் கொண்டு போக முடியாது செய்து அதன் பின்பு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு போதித்தார். He made the boat to go a little bit into the sea, and from there he started to preach the people. பேதுரு தன்னுடைய படகுல இயேசு வந்து ஜனங்களுக்கு போதித்ததை கேட்ட பொழுது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது.
Peter, when he saw Jesus coming into the boat and preaching unto the people, he was filled with joy. அதன் பின்பு பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், And after that, looking unto Peter, Jesus said, நீங்கள் இப்பொழுது மீன் பிடிக்கும்படியாக இருக்கிறீர்கள், Now we are, ஆழத்தில் கொண்டு போய் உங்களுடைய வலையை போடுங்கள். now we are about to fish. Now go into the deep and cast your net. ஆனால் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? But what have they done? இரவு முழுதும் பிரயாசப்பட்டிருந்தார்கள், ஒன்று கூட கிடைக்கவில்லை. Throughout the night they toiled, but they never got anything. ஆனபடினால வெறும் கையோடு அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். With the empty hands they returned back. அந்த வேளையில் தான் இயேசுவுடைய படவில் ஏறி எல்லாருக்கும் பிரசங்கம் செய்தார். And during that moment only, Jesus climbed onto the boat and preached unto everyone. இயேசு சொன்னார், நீ ஆழத்தில் கொண்டு போய் உன்னுடைய வலையை போடு. Jesus told him, go into the deep and cast your net. அப்பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? That time what Peter says, ஆண்டவரே, இரவு முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. Lord, throughout the night we toiled, we got nothing. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். But according to thy word, now I'm doing it. அப்படி செய்த பொழுது அங்கே மறுபடியுமாக ஒரு அற்புதம் நடந்தது. When he did like that, another wonder took place there. திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்களாம். Multitudes of fish they received. 2 படகுகள் நிரம்பக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மீன்கள் கிடைத்தது. They received fish that it was able to fill both the boats. இதை பார்த்த பொழுதுதான் உடனடியாக பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன். And when Peter saw all these things, immediately says, Lord, I am a sinner. இந்த இடத்துல நான் பாவியா இருக்கிறேன் என்று பேதுரு சொல்லும் பொழுது அவன் எழுத்தின் பிரகாரமான ஒரு துன்மார்க்கனாக அப்படி பாவியாக இருக்கவில்லை. Here, when Peter literally said that I am a sinful man, literally he was not as a wicked or a horrible person. தனக்குள் இருந்த அவிசுவாசத்தை தான் அவன் ஒரு பாவம் என்று அறிக்கை செய்கிறான். The unbelief which was in him is confessing that as a sin. ஏனென்றால் இயேசு சொன்னார், ஆழத்தில் வலையை போடுங்கள் என்று. Jesus told him, go to the deep and cast your net. அவனுடைய அவிசுவாசம் பேசியது. His unbelief spoke there. இரவு முழுதும் நீ பிரயாசப்பட்டாய், இப்பொழுது போய் என்ன நடக்க போகிறது? Throughout the night he toiled. Now what is going to take place? ஆனாலும் அவன் கீழ்ப்படிந்தான். But nevertheless he obeyed. ஆண்டவரே, நீர் இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். Lord, you are doing such a great wonders. ஆனால் நீர் சொல்கிற வார்த்தைகளை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய விசுவாசம் இல்லை. I have no faith to believe the words what you are speaking to me. அதை தான் அவர் அறிக்கை செய்தார். That what he made a confession. அது நிமித்தமாக நீர் செய்கிற கிரியைகளை நான் நம்பவோ விசுவாசிக்க முடியவில்லை, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறார். Therefore the words and the wonders what you are doing, I am not able to believe. Because of that, Lord, leave me and go. இதை போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். In the same way, our Lord Jesus Christ is able to do wonders in our life. நம்முடைய வெறுமையான அனுபவத்தை நிறைவான அனுபவத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். Our empty experience, He wanted to fill it with the fullness of experience. ஆனால் நம்முடைய இதயத்திலே சந்தேகமோ அவிசுவாசமோ இருந்தால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. But if doubt or disbelief is seen in our heart, we cannot accept Jesus. நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறவர்களாய் இருந்தால், if you are seeing the circumstances, நம்முடைய பிரயாசங்களில் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருந்தால், and if you are trusting in our efforts, நாம் ஆண்டவருடைய வார்த்தையோ கிரியையோ விசுவாசிக்க முடியாது. we cannot believe the words or the works of Jesus. ஆகவே இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் நமக்குள் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. Therefore, if Jesus has to come to our house, means disbelief should not be in us. நாம் எல்லாரும் இயேசு வர வேண்டும் என்று கைகளை உயர்த்தினோம். We all lifted our hand telling that Jesus must come to our house. நமக்குள்ள அவிசுவாசம் இருந்தால் அவிசுவாசம் சொல்லும், இயேசு வர வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்லும். If we have an unbelief or disbelief in us, that disbelief will say, let not Jesus come. இரண்டாவதாக, Secondly, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். in Gospel of Luke 8th chapter verse 37 we read, கதரேனர் என்றதான ஒரு ஊரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்றார். Lord Jesus Christ went to a city called Gathering. அங்கே அவர் சென்ற பொழுது பயங்கரமான ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் இருந்தான். When he went into the city, there was a man possessed with a terrible devil. அந்த பிசாசு 1-2 பிசாசு அல்ல, அது லேகியோன் என்று சொன்னது. That devil is not 1 or 2, it was called as a legion. லேகியோன் என்று சொன்னால் 6000க்கு அதிகம் என்று சொல்கிறார்கள். Legion means, I believe it is more than 6,000 devils. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவ்வளவு பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். If so many devils is in a man, what a condition it will be there? இயேசு அவனை சுகமாக்க விரும்பினார். Jesus wanted to make him all right. அந்த பிசாசுகளை அவனை விட்டு போகும்படி கட்டளையிட்டார். He commanded the devils to depart from him. அப்பொழுது பிசாசுகள் அவரிடத்திலே ஒரு சிறிய வேண்டுகோள் விடுத்தது. That time the devil came and asked some request from him. ஆண்டவரே, நீர் எங்களை போகும்படி துரத்துவீர் என்றால், இங்கே அருகே ஒரு பெரிய பன்றி கூட்டம் மேய்ந்து கொண்டிருக்கிறதே, நாங்கள் அதற்குள் போகும்படி எங்களுக்கு கட்டளையிடும் என்று சொன்னது. Lord, if you are telling us to be casted out from this man, there's a group of swine feeding over there. Command that we may enter into the swine. இயேசு போங்கள் என்று சொன்னார். Jesus says, go. உடனே அந்த பொல்லாத ஆவிகள் பிசாசுகள் போய் அந்த பன்றி கூட்டத்துக்குள் புகுந்தன. Immediately the wicked spirit, the devils went into the group of the swine. உடனே ஒரு மேட்டின் மேல் இருந்த அந்த பன்றி கூட்டம்
எல்லாம் போய் கடலில் வீழ்ந்து அமிழ்ந்து எல்லாம் மாண்டு போயிற்று. This group of swine feeding on high places, immediately they ran into the sea and all were dead. பன்றியை மேய்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்தோன்னு அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. வேகமாய் ஓடி போய் ஊருக்குள்ள போய் இந்த விஷயத்தை சொன்னார்கள். People were taking care of the swine. They were afraid. They went into the city and told the news. உடனே ஊர்ல இருக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். Immediately people of the city came there. பன்றி எல்லாம் கடல்ல அமிழ்ந்து மாண்டு போயிற்று. All the swine, they went into the sea and now they are dead. ஆனால் கொடூரமா இருந்த ஒரு மனுஷன் இயேசுவின் பாதத்தில் தெளிந்த புத்தியோடு நன்றாக உட்கார்ந்திருக்கிறான். But this man was possessed with a terrible devil. Now he is totally healed and is at the feet of Jesus. ஆனா அந்த ஊர்ல இருந்து வந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? But the people from the city, when they came, what did they say? ஐயரே, எங்களுடைய எல்லை விட்டு நீ போய்விடும் என்று சொன்னார். Master, you will please leave our borders and go. காரணம் என்ன? What is the reason? அவர்களுக்கு உண்மையான காரியங்களை பார்க்க முடியவில்லை. They were not able to see the real thing. மேற்பூச்சான காரியங்களை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். They are only seeing the outward thing. இப்பொழுது அவருடைய பார்வையில ஏராளமான பன்றி கூட்டம் நஷ்டமாயிட்டு விட்டது. அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய கவலை. In their sight, a group of swine got destroyed and that is the worry. இவர் நம்முடைய ஊருக்கு வந்தா இன்னும் என்னெல்லாம் நஷ்டம் வருமோ தெரியாது. Now he has come to our city. We do not know what all going to be the losses. ஏராளமான பன்றிகள் நஷ்டமடைந்து விட்டன. Many swine got destroyed. இன்னும் நம்முடைய ஊருக்குள்ள வந்தா இன்னும் யாருக்கெல்லாம் என்ன நஷ்டம் வருமோ தெரியாது என்று அப்படி மேற்பூச்சாக தான் அவர்கள் பார்த்தார்கள். Now he has come to our city. We do not know what all the losses we are going to face. Outwardly only they saw Jesus. ஆனால் ஒரு பயங்கரமான நிலைமையில் இந்த மனிதன் சுகமடைந்து இயேசுவின் பாதத்தில் இருக்கிறதை கண்டு அதை குறித்து அவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. That person was in a terrible condition. Now he is healed and is seen in the feet of Jesus. They are not at all worried about him. ஆகவே இயேசுவை பார்த்து சொன்னார்கள், எங்களுடைய எல்லைகளை விட்டு நீர் போய்விடும். Therefore, looking unto Jesus, say, leave our borders and go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை போல சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்பும் பொழுது சில தடைகள், சில நஷ்டங்கள், கஷ்டங்கள் வருகிறது. Like this, some people, when they want to accept Lord Jesus Christ as a personal savior, some hindrances, some losses may face them. இங்கே நஷ்டத்துக்கு காரணம் யார்? Who is the cause for the losses? பிசாசுகள். Devil. பன்றி கூட்டங்கள் அழித்து போட்டது இயேசு அல்ல, பிசாசுகள் தான் அழித்து போட்டது. This group of swine got destroyed. It is not because of Jesus, only devil destroyed them. ஆனபடினால நஷ்டம் வந்தது பிசாசுனால, ஆனா குற்றவாளியானது இயேசு. The loss came because of the devil, but Jesus got accused. இதே போலவே ஆண்டவராக இயேசுவினிடத்தில் நாம் வரும்பொழுது பிசாசானவன் சில நஷ்டங்களை, கஷ்டங்களை உண்டாக்கி நமக்கு ஒரு தவறான பயத்தை கொடுத்து விடுகிறான். Like that, when we come unto Lord Jesus Christ, devil will bring certain losses, difficulties and fear, and he will bring about all these hindrances. ஆகவே சிலர் என்ன நினைக்கிறார்கள்? Therefore, some people, what do they think? இயேசுவினிடத்தில் போனா நமக்கு அநேக கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போக முடியாய் சொல்கிறார்கள். If we go to Jesus, we have to face losses and difficulties. That is why they want to depart from him. ஆனபடினால வெளியரங்கமாய் சம்பவிக்கிற காரியங்களை கண்டு தவறான பயத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இயேசுவை சந்தோஷமாய் தங்களோடு அழைத்துக் கொண்டு போக முடியாது. Seeing the outward condition, giving unto wrong impression, they will not be able to take Jesus to the house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக, thirdly, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். Luke 13:31. இங்கே பரிசேயர் என்றதான ஒரு கூட்டத்தார் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், நீர் இந்த எல்லைகளை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் என்று சொன்னார்கள். Here one group of people called Pharisees, they came and told unto Jesus, get thee out of this place, Herod is waiting to kill you. ஆனா உண்மையான காரணம் அதல்ல. But the real reason is not so. முந்தின வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது, if we read the verses above it, இந்த பரிசேயருடைய வீணான மேன்மை பாராட்டுதலை பற்றி கண்டித்து இயேசு பேசினார். Jesus admonished and rebuked the vain boastings of the Pharisees. இவர்கள் உண்மையான தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார்கள். They were not mindful to accept the real Son of God. அவரால் போதிக்கப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தார்கள். They were not mindful to listen what he taught them. ஆனபடியால் அவர்கள் போதித்தது அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. Therefore, whatever he taught, it was as an offense unto them. நேரடியாக அவர் எதிர்க்க அவர்களுக்கு பலன் இல்லை. They had no strength to oppose him directly. ஏனென்றால் ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால் பல விதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதனால ஜனத்துக்கு பயந்திருந்தார்கள். Because all the people, because they were blessed by Jesus in various ways, they were afraid of the people. இந்த இடத்துல விசேஷமா இயேசு சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். Here Jesus said, make efforts to go through the straight path. அநேகர் விசாலமான வழியில் தான் செல்வார்கள். Many will go through the wide path. ஆனபடியால் திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு விடும். And when they return back, the door will be shut unto them. கடைசியில் ஆண்டவர்களை பார்த்து, நான் உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ என்று சொல்லி விடுவார். Finally, Lord will look and says,
I know you not from whence you are. இதனால் அவர்கள் மிகவும் குத்தப்பட்டார்கள். And because of this they were pricked. இயேசு எப்போதும் தங்களை கண்டனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அவரை அந்த எல்லை விட்டு போகும்படியாக ஏரோதுவை சொல்லி பயமுறுத்த விரும்புகிறார்கள். And knowing that Jesus is always condemning them, in order to take him out of the city, they went and told him, Herod is waiting to kill you, so get thee out of this place. ஆனா உண்மையா நாம் பார்க்கிறோம், ஏரோது இயேசுவை கொலை செய்ய தேடவில்லை. But if you see in the real scene, Herod was not seeking to kill Jesus. ஏனென்றால் பிந்தின நாட்களில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பிரதான ஆசாரியர்கள் பிடிக்கப்பட்டு ஏரோதினிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது ஏரோது அவரை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டான் என்று நான் பார்க்கிறோம். In the latter days, when Jesus was captured by the high priests and the scribes, and when they brought him to Herod, looking at him, Herod was happy. ஏரோதும் இயேசுவை குறித்து பல காரியங்களை கேள்விப்பட்டபடினாலே அவரிடத்தில் அநேக காரியங்களை வினவினான் என்று நாம் பார்க்கிறோம். We find that Herod heard about Jesus in many ways. That is why he asked many things from Jesus. ஆனா இவர்கள் என்ன சொல்றார்கள்? But these people, what do they say? ஏரோதுமை கொலை செய்ய தேடுகிறான், ஆகவே நீர் இந்த இடத்தை விட்டு போய்விடு. Herod is seeking to kill you, therefore get thee out of the city. ஆனா உண்மையான காரணம் என்ன? But what is the real reason? இயேசு சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனசு இல்லை. Whatever Jesus spoke unto them, they were not mindful to accept it. அவர் போதித்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லை. Whatever he taught them, they had no desire to accept it. ஆனபடினாலே ஏரோதை ஒரு சாக்காக வைத்து சாக்கு போக்கு சொல்லி அவரை புறம்பே தள்ள பார்க்கிறார். Therefore, keeping Herod as an excuse, they wanted to get rid of him. இதை போலவே இயேசுவை நாம் சந்தோஷமாக வீட்டுக்கு அழைத்து போக வேண்டும் என்று விரும்புகிறோம். Like this, we have a desire to, with a great joy, to take Jesus to our house. ஆனால் அவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? But are we ready to accept the thing what he speaks unto us? அவர் நமக்கு கட்டளையிடுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோமா? Whatever he commands us, are we desire to obey unto it? இயேசு இந்த வீட்டுக்கு வர வேண்டும் என்பது எல்லாருக்கும் விருப்பம்தான். Everyone is happy and desirous to take Jesus to your house. ஆனா எல்லாருக்கும் இயேசுவுக்கு கீழ்ப்படிவது விருப்பம் இல்லை. But everyone, they are not happy to obey Jesus. ஏனென்றால் இயேசு கீழ்ப்படிந்தா இப்பொழுது இருக்கிறதான சில சுகபோகங்கள் சௌகரியங்களை அனுபவிக்க முடியாது. Because if they obey Jesus, the present comfort and conveniences they will not be able to experience. இப்பொழுது இருக்கிறவருடைய தவறான சூழ்நிலை எல்லாம் இனி அவர்கள் இருக்க முடியாது. The wrong circumstances, environment, they will not be able to experience it. அவர்கள் செய்கிற சில தவறான காரியங்களை எல்லாம் அதன் மூலமா ஆதாயம் உண்டாந்து அதெல்லாம் செய்ய முடியாது. And the wrong thing, and if you accept it, you will not be able to continue in that. ஆனா அதை வெளியே நேரடியா சொல்ல தைரியம் இல்ல. Outwardly, straight away, they have no courage to tell that. ஆகையால வேற ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி இயேசுவை புறக்கணிக்க பார்க்கறாங்க. Telling some other excuses, they want to get rid of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில வேளையில சிலர் அப்படிதான் சொல்லுவார்கள். On certain occasions, some people will tell like this. எங்க வீட்டுக்கு இயேசு வரது நல்லதானே, எங்க வீட்டார் எல்லாருக்கும் இயேசு பற்றி தெரியாது, ஆனா என்ன சொல்லுவாங்களோ தெரியாது என்று சொல்லி புறக்கணிக்க பார்ப்பாங்க. I like that Jesus should come to my house, but I do not know what my household will talk about it, and telling like that, finding some excuses, they want to get rid of Jesus. அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் அவர் உனக்கு சொல்வதை கீழ்ப்படிய அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா முடிதான் வர முடியும். Beloved brother and sister, if Jesus has to come to your house means whatever he commands and tells you, you should be ready to obey unto it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் இந்த மூன்று விஷயங்கள்ல நாம் குறைவுள்ளவர்களா இருந்தா இயேசுவை நம்முடைய வீட்டுக்கு நாம் அழைத்து போக முடியாது. And if you are lacking in these three things, we cannot take Jesus to our house. அவிசுவாசம், disbelief, வெளியரங்கமாய் சம்பவிக்கிற காரியங்களை கண்டு உண்டாகிற தவறான பயம், a wrong fear looking unto the outward things which is taking place. உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதான ஒரு உண்மையான ஒரு தீர்மானம் இல்லாதது. Real decision to obey him is not there. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருந்தா இயேசுவை நாம் அழைத்துக் கொண்டு போக முடியாது, இயேசு வர முடியாது. If these things are in us means we cannot take Jesus to our house, and Jesus will not be able to come to our house. இந்த அனுபவங்கள் இயேசு நம்மை விட்டு போக முடியாத தான் சொல்லுமே ஒழிய இயேசுவை அழைத்துக் கொண்டு போக அவைகள் விடாது. These experiences only will allow Jesus to go away, but he will not invite Jesus to our house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவார் என்றால், if Jesus comes to our house means நாம் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். what all good things we can receive. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது, when Lord Jesus Christ was on this earth, சில வீடுகளுக்கு அவர் சென்றார். he went to certain houses. சிலர் அவர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்தார்கள். some people invited him to the houses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்தெந்த வீட்டுக்கு இயேசு சென்றாரோ அந்த வீட்டில எல்லாம் ஒரு நன்மை நடந்ததை நாம் பார்க்கிறோம். which all the houses Jesus went, we can observe that certain good things took place in those houses. முதலாவதாக சகையின் வீட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். The first place we read about the house of Zacchaeus. இயேசு சொன்னார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும். Jesus said, today I must come and abide in your house. சந்தோஷமாய் அவனை அழைத்துக் கொண்டு சென்றார். With a great joy he took Jesus to his house. இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ள வந்தார். Jesus came within his house. உடனே என்ன நடந்தது? Immediately what happened? சகையு அறிக்கை செய்ய ஆரம்பித்து விட்டான். Immediately Zacchaeus started confessing.
இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. Jesus never spoke a word. வீட்டுக்குள் சென்றார், அவ்வளவுதான். He just went into the house, that's all. உடனே அவன் சொல்றான், Immediately he says, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். Lord, among my treasures I will give off to the poor. யாரிடத்திலாகிலும் தவறாக எதையாகிலும் வாங்கியிருந்தாலும் 4 மடங்கு நான் திருப்பி செலுத்துகிறேன். And if I have taken anything by wrong means, I will reinstate it fourfold. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் தன்னுடைய ஆஸ்திகள்ல எந்த மனுஷனாவது கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆஸ்தியை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க விருப்பப்பட மாட்டான். Among his riches, no man would like to share his riches with others and to give it to the poor. கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க தங்களுடைய பணத்தை வீணாக்கவே அவர்களுக்கு மனசு வராது. People who earn the money with a great difficulty, they will not like to spend it in vain. ஆனா இவன் சொல்றான், என்னுடைய ஆஸ்தியில பாதியை நான் கொடுத்துறேன். But this man says, among my riches I will give off. அப்படி என்றா அவனுடைய ஆஸ்தி அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்தனால் வந்ததல்ல, தவறான விதத்தில் வந்தது என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். If that be the case, we can understand his riches is not just because he toiled with a great difficulty and received it, but in a wrong means he has taken this money. தவறான விதத்தில் பணம் சம்பாதிக்கிறவர்கள் தான் தாறுமாறா செலவு பண்ணுவார். Person who earns money in a wrong way, they will spend it in vain. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு காசு அல்லது ₹1 செலவழிக்க வேணும் யோசித்து தான் செலவு பண்ணுவார். People who earn money with a great difficulty, they will be thinking even to spend a paisa or a rupee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடி அவன் சொல்றான், Next to that he says, யாரிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், if I had taken it in an unjust way from anyone. இந்த சகை ஒரு ஆயக்காரன் அதாவது வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். This Zacchaeus was a publican, he used to collect taxes. இந்த வரி வசூலிக்கிறவர்கள் இயற்கையாகவே கட்டளைக்கு அதிகமாக வாங்கினார்கள் என்று தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். In the Bible we read about these people who collect taxes. Naturally they will be collecting more. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். In Gospel of Luke 3rd chapter, யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெற அநேக கூட்டத்தார் வந்தார்கள். many group of people came to John the Baptist to receive baptism through him. அநேக பாவிகள் வந்தார்கள். Many sinners came, துன்மார்க்கர்கள் வந்தார்கள், wicked came, போர்ச்சேவர்கள் வந்தார்கள், and soldiers came, ஆயக்காரர்கள் வந்தார்கள். publicans came. வந்தவர்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானனிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதன் பின்புதான் அவர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். All those who came to John the Baptist asked him, what shall we do? And after asking them only they took baptism. அப்படி ஆயக்காரர் வந்து யோவான் ஸ்நானனிடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். Publicans came to John the Baptist and asked him, what should we do? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறான்? In John in 3rd chapter 8th verse, what does John the Baptist say? உங்களுக்கு கட்டளையிட்டதை பார்க்கலும் அதிகமாய் வாங்காமல் இருங்கள். Whatsoever commanded you, don't receive more than that. அப்ப இந்த ஆயக்காரர்கள் வரி வசூலிக்கிறவர்கள் கட்டளையிட்டதுக்கு அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். These publicans, these tax collectors, they have been collecting more than what they are supposed to do. இந்த சகையும் கூட அப்படிதான் தவறாக அவன் செய்து ஏராளமா ஆஸ்தியை சம்பாதிச்சிட்டான். This Zacchaeus also was dealing in a wrong way and he has collected much riches. ஆனா அதே நேரத்தில் அவன் தேவனுடைய பிரமாணம் தெரிந்த ஒரு மனுஷன். At the same time, he was a man who knew the commandment of God. இதுவரையிலும் பிரமாணத்துக்கு விரோதமாக அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். Till then, he was living against the law commandment. தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்கிறது? What does the law, commandment of God say? யாராகிலும் ஒருவன் வேறு ஒருவனிடத்தில் ஏதாவது ஒரு அடைமானத்தை வாங்கியிருந்தா, ஒரு பொருளை வாங்கியிருந்தா, if any man has taken another thing from a man, அதை திருப்பி கொடுத்து விட்டு ஜீவ பிரமாணங்கள் நடக்க வேண்டும். Returning that bag, he must walk in the commandment of life. அப்பொழுது அவன் பிழைப்பான். Then he shall live. அப்ப அவனுக்கு பிரமாணம் தெரியும், வாங்க கூடாது, வாங்கினாலும் திருப்பி யாரிடத்திலும் அநியாயமா வாங்கினா திருப்பி கொடுத்து விடும் என்று தெரியும். He knew the commandment. If he has taken anything by wrong means, he has to give it back. ஆனால் பிரமாணத்தை புறக்கணித்து தேவனை மறுதலித்து இவ்வளவு நாட்கள் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். Rejecting the commandment, denying God, till now he was leading his life. ஆனால் இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ள போன பின்பு அவனுடைய மனசாட்சி அவனை விடவில்லை. But when Jesus entered his house, his conscience never left him. நீ ஒரு குற்றவாளி, உன்னுடைய குற்றத்தை அறிக்கை செய் என்று அவனுடைய மனசாட்சி அவனை தூண்டுகிறது. His conscience was pricking him and telling, you are a defaulter and accuser, you confess your sins. உடனே அவன் தன்னுடைய தவறுகளை அறிக்கை செய்ததை நாம் பார்க்கிறோம். We find that immediately he is confessing his mistakes. இப்படி அவன் அறிக்கை செய்து முடித்த பின்பு, after he completing his confession, இயேசு சொன்னார், Jesus said, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. Today salvation has come to this house. இந்த இடத்துல ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மொழியின்படி இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த வீட்டை நான் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். For the term salvation in the Greek language, what it means is that today I have restored this house. சொட்டீரியா என்று கிரேக்க பாஷை சொல்லியிருக்கு. அதற்கு ரெஸ்டோரேஷன்
ரெஸ்டோர் என்று அர்த்தம். Thera in Greek language that means restoration. இன்றைக்கு இந்த வீட்டை நான் மீட்டுக் கொண்டேன். Today I redeemed this house. வரப்போகிற கோபாக்கினிலிருந்து நான் மீட்டுக் கொண்டேன். From the wrath to come, I redeemed this house. வரப்போகிற தண்டனையிலிருந்து நான் மீட்டுக் கொண்டேன். I redeemed this house from the punishment to come. வரப்போகிற அழிவிலிருந்து நான் மீட்டுக் கொண்டேன். I redeemed this house from further destruction. வரப்போகிற நியாயத்தீர்ப்பிலிருந்து நான் மீட்டுக் கொண்டேன். I redeemed this house from the coming judgment. அதுதான் அதனுடைய அர்த்தம். That is the meaning. அப்ப இயேசு அந்த வீட்டுல போனபடினால அந்த வீட்டுக்கு வர இருந்ததான கோபாக்கினியோ நியாயத்தீர்ப்போ அதிலிருந்து அந்த வீடு தப்புவிக்கப்பட்டது. Because Jesus went into the house, that house escaped from the wrath and from the judgment to come upon them. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கலாம். maybe you are known the Lord. உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம், கடவுள் பக்தி இருக்கலாம். You may have a God and you may be godly. ஆனாலும் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், But if you are doing wrong things against your conscience, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக தவறாக நீங்கள் பொருள் சம்பாதிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், against your conscience in a wrong way, if you are collecting things, அது தேவனுடைய தண்டனை உங்களுக்கு கொண்டு வரும். that will bring the punishment of God upon you. தேவனுடைய நியாயத்தீர்ப்பை உங்களுக்கு கொண்டு வரும். That will bring the judgment of God upon you. ஆனால் இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவார் என்றால், But if Jesus comes to our house, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைத்திருக்க முடியாது. we cannot keep such kind of things. சகேயு செய்தது போல நாமும் கூட நம்முடைய குறைவுகளை எல்லாம் சீர்படுத்த ஆரம்பித்துள்ளோம். As Zacchaeus did, immediately we also will set right our things. நம்முடைய வீடுகளில் இருக்கிறதான தவறான ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத எல்லா காரியங்களும் பொருட்களையோ மற்ற எல்லாவற்றையும் அகற்றி விடுவோம். All the wrong things, the thing what is not desirable to God which is in our house, immediately we'll put it away. நம்முடைய வீட்ல ஒரு சீர்படுத்துகிற வேலை நடக்கும். A work of rectification or correction will take place. நம்முடைய வீட்ல ஒரு சுத்திகரிப்பின் வேலை நடக்கும். A work of cleansing will take place in our house. நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களா இருக்கிற நாமும் நம்முடைய வீடும் அதிலிருந்து தப்புவிக்கப்படும். We were worthy of the wrath and judgment of God. We and our household will escape from that. இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Jesus says, today salvation has come to this house. ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். Now you are the son of Abraham. ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லும் பொழுது அது வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியை காண்பிக்கிறது. When he says son of Abraham, he is the heir of promise. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரிக்கக்கூடியதான வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய சந்ததியா இருந்தான். Isaac, son of Abraham, he was worthy to inherit all the promises of Abraham. நம்முடைய வீட்டுக்கு இயேசு வருவார் என்றால், If Jesus comes to our house means, நமக்கு வர இருக்கிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, not only he makes us to escape from the condemnation to come upon us, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றி விடுவார். it makes us to be heir of all the blessings of God. அப்படி என்றால் இயேசு நம்முடைய வீட்டில் வருவது எவ்வளவு நல்ல ஒரு காரியம். That be the case, how good thing for Jesus to come to our house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது இயேசு ஒரு வீட்டுக்கு சென்றார். Secondly, Jesus went to a house. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் படிக்கும் பொழுது, In Matthew 8 chapter 14th verse when we read, இயேசு பேதுருவின் வீட்டுக்கு சென்றதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். here we see Jesus going to the house of Peter. பேதுருவின் வீட்டுக்கு இயேசு சென்றார். Jesus went to the house of Peter. பேதுருவின் வீட்டில் இயேசு சென்ற பொழுது என்ன நடந்தது? When Jesus went to the house of Peter, what took place? அங்கே பேதுருவினுடைய மாமி ஜுரத்தில படுத்து கிடக்கிறார். Peter's mother-in-law, she was lying of fever. இயேசு அங்கே சென்றார். Jesus went there. இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? நம் லூக்கா சுவிசேஷத்தில் அதே காரியத்தை குறித்து படிக்கிறோம். In Gospel Luke, the same thing we read. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது 39ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 4:39. இயேசு அவளிடத்தில் சென்று அந்த வியாதியை கடிந்து கொண்டார். Jesus went to that house and he rebuked the sickness. இயேசு அவளுக்கு இருந்த ஜுரத்தை கடிந்து கொண்டார் என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. In English it is mentioned the sickness what she had, Jesus rebuked it. ஆனா தமிழ்ல இயேசு ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார்னு சொல்லியிருக்கு. But in Tamil it is mentioned Jesus commanded the sickness to be left. கட்டளையிடவில்லை, வியாதியை இயேசு கடிந்து கொண்டார். Jesus never commanded but he rebuked the sickness. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். the Lord. இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது கடிந்து கொண்டவர்கள், ஒன்று பிசாசு, இரண்டு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட சில மனுஷர். On this earth when Jesus was there, people who have been rebuked by Jesus, one is the devil, another one, people who have been deceived by the devil. வேற யாரையும் இயேசு கடிந்து கொள்ளவில்லை, ஆசீர்வதிக்க தான் செய்தார். And Jesus never rebuked other people, only he blessed them. ஏன் இயேசு ஜுரத்தை கடிந்து கொண்டார்? Why did Jesus rebuke the sickness? ஜுரம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது நமக்கு வியாதி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் இரண்டு முக்கியமான காரணங்கள் பிசாசு, பாவம். For us to get sicknesses, there are many reasons, but two main reasons is devil and the sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு முறை ஒரு திமிர்வாதக்காரன் 38 வருஷமாக படுக்கையில் இருந்தான். Once a man of palsy, he was sick for 38 years. அவன் ஒரு குளத்தின் அருகிலே அவன் படுத்து கிடந்தான். And he was lying down next to a pool. அந்த குளத்துக்கு ஒரு விசேஷம் இருந்தது. And there was a speciality in that pool. சில வேளையில தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். Sometimes the angel of God and will come and stir up the water. அப்பொழுது
முதல்ல யார் அந்த குளத்தில் இறங்குவானோ அவன் எந்த வியாதி இருந்தாலும் அவன் சுகம் அடைவான். That time whoever enters into the pool first, whatever may be the sickness, he will be healed of it. ஆனபடியால் இந்த குளத்தின் அருகில் அநேக வியாதியஸ்தர்கள் படுத்து கிடந்ததாக நாம் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை குறித்து படிக்கிறோம். In Gospel of John 5th chapter we are able to read that many people were lying down round about the pool. 38 வருஷமாக திமிர்வாத வியாதியினால படுக்கையில கிடக்கிற ஒரு மனுஷனை அங்க பார்க்கிறோம். We can observe a man was with palsy for 38 years and he was lying down there. சுகமடைய வேண்டும் என்ற வாஞ்சியோடு தான் அந்த குளத்தின் அருகே கிடந்தான். With a desire that he should be healed, he was lying down next to the pool. குளம் கலக்கப்பட்டதை அவன் பார்த்திருக்கிறான். He has seen the water being stirred. குளம் கலக்கப்பட்ட உடனே தான் போய் இறங்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டா தனக்கு தானாக ஒன்னும் செய்ய முடியாது, உதவி செய்தாதான் முடியும். When the water was stirred, he made efforts for him to go down, but he cannot do it on his own except somebody who come and help him. யாராகிலும் வந்து அவனுக்கு உதவி செய்தவன் போறதுக்குள்ள வேறொரு வந்து இறங்கி சுகமடைந்து போய்விடுறான். Before other person could come and help him, somebody else will go down to the pool. இப்படி 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷன் எத்தனை வருஷ காலமாய் தன்னுடைய கண்கள் முன்பாக அநேகர் சுகமடைந்ததை பார்த்தான், ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. Man was sick with palsy for 38 years. With his eyes he might have seen many people getting healed, but he never got any healing. ஆனால் ஒரு நாள் இயேசு அவனிடத்தில் வந்தார். But one day Jesus came to him. இயேசு நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். Jesus asked him, do you like to be healed? உடனே தனக்கு இருந்ததான அந்த மனவேதனையை சொல்றான். ஆண்டவரே, குளம் கலக்கும் பொழுது நான் இறங்குறதுக்கு முன்னால வேறொரு வந்து சுகமடைந்து விடுகிறான். And he's talking about his pain and agony and telling it to Jesus, Lord, before I could enter into the pool, other person goes there and he gets healed. ஆனால் இயேசு அவனை அன்றைக்கு சுகமாக்கினார். And that day Jesus healed him. அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். சுகமடைந்து அவன் வீட்டுக்கு சென்றான். He told him, take your bed and walk, and he was totally healed and walked about. அந்த மனுஷனை மறுபடியுமாக ஒரு முறை இயேசு தேவாலயத்தில் பார்த்தார். And once again Jesus saw that man in the temple. அவனை பார்த்து சொன்னார், நீ சுகமானாய், இனிமேல் உனக்கு கேடான காரியம் சம்பவியாதபடிக்கு பாவம் செய்யாதே. Now you are healed, sin no more, that the worst thing may not come upon you. அப்படின்னா இவ்வளவு நாள் உன் வியாதியா இருந்த காரணம் பாவம் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். If that be the case, we can understand. He was sick for all these years. Reason is sin. ஆனபடினால மனுஷருக்கு வியாதி வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவனுக்குள்ள இருக்கிற பாவம். The important thing for a man to get sickness is sin which is in him. அது மாத்திரமல்ல, பிசாசும் வியாதிக்கு மற்றொரு முக்கியமான காரணமா இருக்கிறது. Not only that, devil also is an important reason for the sickness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து ஒரு முறை தேவாலயத்தில் சென்ற பொழுது 18 வருஷமாக கூனியா இருந்ததான ஒரு ஸ்திரியை சுகமாக்கினார். Jesus Christ, once when he went into the temple of God, a woman was bowed down for 18 years. She was seen there. அவள் பலவீனப்படுத்தும் ஆவி உடையவளாக இருந்தாள் என்று சொல்லி இருக்கு. It is mentioned that she was possessed with a spirit of infirmity. ஆனால் இயேசு அவளை சுகமாக்கின பின்பு, but after Jesus healed her, இயேசு சொல்கிறார் 18 வருஷமாய் பிசாசு இவளை கட்டி இருந்தான். Jesus told her, for 18 years Satan has bound you. அப்படினால பிசாசும் பாவமும் வியாதிக்கு முக்கியமான இரண்டு காரணங்கள். Therefore devil and sin are the two main reasons for the sickness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முக்கியமாக தேவனுடைய ஜனங்களை பொறுத்தவரையில அவருடைய ஜீவியத்தில் வியாதி வரும் பொழுது ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால ஒரு பொல்லாத வல்லமை, ஒரு பிசாசு உண்டு. Concerning the children of God, when sickness come upon them, behind every sickness devil is responsible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பேதுருடைய மாமி ஜுரமா இருந்ததை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அதை ஒரு வியாதியா பார்த்தார்கள். When Peter's mother-in-law was sick, everyone saw that as some disease. ஆனால் இயேசு பார்க்கும் பொழுது அந்த வியாதிக்கு காரணமா இருந்த அந்த பொல்லாத ஆவியை பார்த்தார். But when Jesus saw the sickness, the reason for sickness, he saw that wicked spirit. ஆனபடினால அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டார். Therefore he rebuked that wicked spirit. அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கும்படியாக அவரை கடிந்து கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். We read that he rebuked the sickness, that sickness may leave her. உடனே அவள் சுகமடைந்தாள். Immediately she was healed. அவள் எழும்பி அவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்தாள். She rose up and she served everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, beloved people, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வீட்டுக்கு வருவார் என்றால், if our Lord Jesus Christ comes to our house, means நம்முடைய எல்லா வியாதிகளையும் நீக்கி நம்மை சுகமாக்க கூடியவராக இருக்கிறார். he is able to deliver us from all sicknesses and heal us. நீங்கள் ஏதாகிலும் வியாதி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? Are you with any type of sickness? உங்களுடைய வீட்டில் யாராகிலும் வியாதியா இருக்கிறார்களா? Is there anyone sick in your house? இயேசு இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறார். Jesus today he desires to come to your house. உங்களுடைய வீட்டுக்கு வந்த உடனே அவர் வியாதியை தான் முதல்ல அவர் சுகமாக்க விரும்புகிறார். As soon as he comes to your house, the first thing what he wants to do is to heal you from your sickness. இயேசு ஒரு மனுஷனுடைய வியாதியை சுகமாக்கும் பொழுது அது ஒரு பூரண சுகமா இருக்கும். When Jesus heals a man of a sickness, that will be a perfect healing. இன்றைக்கு பொதுவாக வியாதி வரும் பொழுது மனுஷர் மருத்துவரை மருந்தையும் தேடி போகிறார்கள். In common, when people fall sick, they go in search of physician and medicine. நாம் மூன்று விதமான சுகமாகுதலை குறித்து நாம் பார்க்கலாம். But we can read about three kinds of healings. ஒன்று இயற்கையான சுகம்.
One is the natural healing. சில வியாதிகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அதற்கேற்ற நம்ம ஓய்வு எடுக்கும் பொழுது நம்முடைய ஆகாரத்தை சற்று மாற்றிக்கொள்ளும் பொழுது சுகம் கிடைத்து விடுகிறது. When some sickness comes, when we take proper rest and set right our diet, we get a healing. இயற்கையாக சுகம் அடைகிறது. Natural healing. இரண்டாவதாக மருத்துவ ரீதியிலான சுகம். Secondly, healing in a medical way. மருத்துவ ரீதியிலான சுகம் எப்படி வருகிறது? Healing in the medical way. ஒரு வியாதிப்பட்ட மனுஷன் மருத்துவத்தில் போகும் பொழுது மருத்துவர் அவரை சோதித்து பார்த்து இந்த வியாதி இருக்குது, இந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மருந்து கொடுக்கிறார். மருந்து சாப்பிடும்போது சுகம் அடைகிறது. As soon as a person gets sickness, he goes in search of a doctor or physician. He examines and finds out this is the reason for that, and he gives him medicine, and thus he gets healed. தெய்வீக சுகம் என்றால் என்ன? What do you mean by divine healing? தேவன் நமக்கு தருகிற சுகம். The healing which God which is giving us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனுஷன் வியாதி வரும் பொழுது when a sickness comes to a man, அவன் தேவனிடத்தில் சென்றால், if he goes to God, மருத்துவரை போல புறம்பாக அவனுடைய செக்அப் பண்றதில்ல. like a doctor outwardly he will not check you. தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வியாதிப்படுற மனுஷன் போகும்போது அவனுடைய வியாதி வருவதற்குரிய மூல காரணம் என்ன என்கிறதான் ஆண்டவர் முதல்ல கவனிப்பார். When a man is having a sickness, when he goes to God, he finds out what is the main reason for the sickness to come in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுடைய உண்மையான வியாதி வந்ததுக்குரிய காரணம் என்ன என்கிறதை தான் அவர் முதலாவது அவர் காண்பிக்கிறார். In the first place he sees what is the main reason for the sickness to come. சில வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுத்தவரையில வியாதி வருவதற்கு சில அவருடைய ஜீவிதத்தில் சில காரணங்கள் உண்டு. For a children of God, for sickness to come upon them, maybe there are certain reasons in their life. அப்பொழுது அவர்கள் தேவனிடத்தில் செல்லும் பொழுது அந்த காரணத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். That time when they go to God, God will point out that particular mistake in them. அதனால தான் வேதம் சொல்றது ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையிலே போய் மூப்பரிடத்தில் சொல்லி ஜெபிக்க வேண்டும். That is why the word of God says, is any sick among you, let him call for the elders and pray over. அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது இவனுடைய ஜீவியத்தில் அந்த குற்றம் குறைகள் உணர்த்தப்படும். When they come and pray for him, the mistakes will be made known unto him. அவன் அதை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது முதலாவதாக அவனுடைய ஆவியிலே சுகம் உண்டாகிறது. When he sets himself right in this, in the first place, there will be healing in his spirit. அவனுடைய ஆத்துமாவிலே சுகம் வருகிறது. There will be healing in his soul. மூன்றாவதாக சரீரமும் சுகம் அடைகிறது. Thirdly, physical healing. இதுதான் தெய்வீக சுகம். This is called divine healing. ஆனால் மருத்துவ ரீதியிலான சுகமானது சரீரத்தில் மாத்திரம் சுகம் உண்டாகிறது ஒழிய வியாதி வருவதற்கு காரணமா இருந்த ஆவியிலும் ஆத்துமாவிலும் பரிகாரம் உண்டாகிறது. But the healing which is coming in a medical way, you are only healed physically, but the main reason, the soul and spirit is not healed. தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில அவர்கள் மருத்துவ ரீதியிலான சுகத்தை அவர்கள் நாடும் பொழுது வியாதி வருவதற்குரிய காரணத்தை அவர்கள் கண்டுபிடிப்பதில்லை, தங்களுடைய ஜீவியத்தை அவர்கள் சரிப்படுத்துவதில்லை. In the matter of children of God, when they want to receive healing in a medical way, they will not be able to find out the reason why the sickness is coming in their life. அதனால மருத்துவ ரீதியில் அவர் சுகம் பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பின்வாங்குற அனுபவம் உண்டாகும். Therefore, when they receive a healing in the medical aspect, there will be a backsliding in the spiritual life. அவருடைய நல்மன சாட்சி நஷ்டப்பட ஆரம்பிக்கும். They will start losing their good conscience. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற உற்சாகம், வைராக்கியம் இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். Zeal and enthusiasm in the spiritual life will start decreasing. ஏனென்றால் சரீரம் சுகமடைந்து விட்டது, ஆவியிலும் ஆத்துமாவிலும் அந்த குறை பரிகரிக்கப்படவில்லை. The body got healed, but the shortcoming in the spirit and soul is not abolished. ஆவியிலும் ஆத்துமாவிலும் இருக்கிறதான குறையை ஒரு மருத்துவர் கண்டுபிடிக்க முடியாது, அதை ஒரு தேவனோ தேவனுடைய ஊழியரோ தான் கண்டுபிடிக்க முடியும். Shortcoming in your soul and spirit, a physician cannot find out. Only servant of God and God can find out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவேதான் இயேசு இங்கே வந்து வியாதியா இருந்ததான அந்த பேதுருடைய மாமியை கண்ட பொழுது வியாதிக்கு காரணம் அந்த ஆவியை அவர் கடிந்து கொண்டார். That is why Jesus, when he went into the house of Peter, when he saw the mother-in-law Peter was full of sickness, the spirit which is responsible for the sickness, Jesus rebuked the spirit. உடனே அந்த வியாதி போய்விட்டது, அந்த ஆவி போய்விட்டது, அவள் சுகமடைந்தார். Immediately the spirit departed and she was healed. உடனே எழுப்பி அவள் பணிவிடை செய்தார். Immediately she rose up to serve the others. சாதாரணமாக வியாதியா இருக்கிற 1-2 நாள் இருக்கிற சுகமடைந்தா மிகுந்த பலவீனமா தான் இருப்பார்கள். In common, if a person is sick for 2-3 days and after getting healing, still they will be weak. ஆனா இங்க பாருங்க, ஒரு வயதான ஒரு ஸ்திரீ ஆனா உடனடியாக எழுந்து பணிவிடை செய்தால் என்றா எவ்வளவு அதிசயமான விதத்தில் இயேசு அவளை சுகமாக்கி இருக்கிறார். You see this aged woman, as soon as she was healed, she rose up to serve. Means in what a wonderful way Jesus healed her. இயேசு நம்முடைய வீட்ல வந்தா அவர் நம்முடைய பரிகாரியாக நமக்கு விளங்குவார். If Jesus comes to our house, he'll be seen as a healer. இயேசுவினால சுகமாக்கப்பட முடியாத எந்த வியாதியும் இல்லை. There is no sickness which cannot be healed by Jesus. அது சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ, whether it is small or a great sickness, அது தீராத வியாதியோ அல்லது வேற எந்த வியாதியானாலும் எந்த வியாதியும் சுகமாக்க இயேசு வல்லவர். whether it is incurable sickness or any sickness, Jesus is able to heal all those things. அப்படினால இயேசு நம்முடைய வீட்ல வந்தா நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும், நாம் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். Therefore, if Jesus comes to our house,
our sickness and our infirmities and weakness will depart. We will receive good healing and health. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவதாக Thirdly, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை படிக்கும் பொழுது in Gospel of Luke 8 chapter verses 41 and 42, 41-42ல இங்கே ஒரு ஜெபாலய தலைவன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான். here the leader of a synagogue is inviting Jesus to his house. அவனுடைய பெயர் யவீர் என்று சொல்லி இருக்கிறது. His name is called Jairus. அவரை இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தான். Now he is calling Jesus to his house. ஏன் இயேசுவை அவன் அழைத்தான்? Why did he call Jesus? அவனுடைய மகள் வியாதிப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருக்கிறார். His daughter, she was sick and nigh unto death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடினால இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மகள் சுகமடைவாள் என்ற வாஞ்சியோடு அழைத்தான். Therefore, knowing Jesus comes to his house, daughter will be healed, and with that eagerness he called Jesus. இயேசு அவரிடத்தில் அந்த வீட்டுக்கு போனார். Jesus went to that house. ஆனால் வழியிலே தாமதமாகிவிட்டது. But on the way he got delayed. அதற்குள்ளாக வீட்டில் இருந்த சில ஆட்கள் வந்து சொன்னார்கள், உங்களுடைய குமாரத்தி மரித்து போனால் ஆனபடியால் இனிமேல் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். Therefore, in between the people from the house, they came and met them on the way. They told him, your daughter is dead, don't worry Jesus anymore. ஆனால் இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாய் தைரியமாயிரு என்று சொன்னார். Jesus told him, be of faith and be courageous. கடைசியிலே இயேசு அந்த வீட்டுக்கு போன பொழுது உண்மையாகவே அந்த சிறு பெண் மரித்து போனாள். Finally, when Jesus entered the house, the little daughter was dead. அந்த வீட்டாரெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். Household were crying and lamenting. இயேசு சொன்னார், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள். Jesus said, the little girl not dead, but she is asleep. அப்பொழுது மரித்ததை அறிந்த அவர்கள் அவரை பார்த்து பரியாசம் செய்தார்கள். People who knew that she was dead, they mocked at him. ஆனால் இயேசு என்ன செய்தார்? You know what Jesus did? தகப்பனையும் தாயையும் அந்த பிள்ளை இருந்த அறைக்கு அழைத்து கொண்டு போய் அவளை மறுபடியும் உயிரோடு எழுப்பி விட்டார். Calling father and mother to that particular room, and she made that child to rise alive. அந்த சிறு பெண்ணை பார்த்து, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். உடனே அவர் ஜீவன் அடைந்து எழுந்து விட்டார். Looking at the little girl, you rise up immediately. She received life and rose up. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை நாம் படிக்கிறோம். தகப்பனாரும் தாயாரும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். In that chapter, in the last verses, we find that father and mother seeing, they were surprised. நம்ப முடியவில்லை. They could not believe. தங்களுடைய கண்களுக்கு முன்பாக மகள் மரித்து போயிருந்தால், ஆனால் இப்பொழுது ஜீவன் அடைந்து விட்டார். In front of their eyes, the daughter was dead, but now she had received life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். They were filled with great joy. இயேசு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு ஒரு துக்க வீடா இருந்தது. When Jesus entered the house, that house was seen as a house of sorrow. ஆனால் இயேசு அங்க போய் அந்த சிறு பெண்ணை மறுபடியும் ஜீவனோடு எழுப்பின பின்பு அந்த வீடு ஒரு சந்தோஷத்தின் வீடாய் மாறிவிட்டது. But after Jesus rose a dead daughter alive, that house turned out to be a house of joy. இந்த வீட்டுல துக்கம் வந்தது காரணம் மரணம். Here the reason for sorrow to come to the house is death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனாலும் இயேசு அந்த துக்க வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த துக்க வீட்டை சந்தோஷமுள்ள களிப்புள்ள வீடாய் மாற்றி விட்டார். But still, when Jesus entered the house of sorrow, he made it as a house of joy. அருமையான சகோதரனே சகோதரி, Beloved brother and sister, ஒருவேளை உன்னுடைய வீடு கூட துக்க வீடா இருக்கலாம். maybe your house will be a house of sorrow. ஒருவேளை யவீர் வீடு போல உன்னுடைய வீட்டுல மரணம் இல்லாம இருக்கலாம். Like house of Jairus, there may not be any death in your house. ஆனால் உன்னுடைய வீட்டுல துக்கம் காணப்படுவதற்கு வேற சில காரணங்கள் இருக்கலாம். Some other reason may be there for the house to be filled with sorrow. ஒருவேளை உன்னுடைய தொழிலில் நஷ்டம் இருக்கலாம். Maybe a loss in your business. உனக்கு இருக்கிற பண கஷ்டமா இருக்கலாம். Maybe a financial difficulties. அது உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையா இருக்கலாம். It may be a debt problems. அது உன்னுடைய வீட்டுல இருக்கிற சமாதான குறைவா இருக்கலாம். Maybe a loss of peace in your house. அது உன்னுடைய பிள்ளைகளை பற்றிய பாரமா இருக்கலாம். Maybe a burden of your children. உன்னுடைய வீட்டுல துக்கம் இருப்பதற்கு காரணம் என்னவா இருந்தாலும் சரி, Whatever may be the reason for the sorrow to be in your house. இயேசு உன்னுடைய வீட்டுக்கு வந்தால், If Jesus comes to your house, உன்னுடைய துக்க வீட்டை அவர் களிப்பின் வீடாய் மாற்றி விடுவார். your house of sorrow, he'll make a house of joy. உன்னுடைய வீட்டுல இனி உனக்கு துக்கம் இருக்காது. No more sorrow will be seen in your உன்னுடைய house. வீட்டுல இனி உனக்கு புலம்பல் இருக்காது. No more lamentation in your house. உன்னுடைய வீட்டுல இனி உனக்கு கண்ணீர் இருக்காது. No more tears in your house. இயேசு வருகிற வீடு துக்க வீடு சந்தோஷத்தின் வீடாய் மாறிவிடும். The house where Jesus comes, the house of sorrow will be turned as a house of joy. எத்தனை பேர் உங்களுடைய துக்க வீட்டை சந்தோஷமான வீடாய் மாற்றும்படி இயேசு அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறீர்கள்? How many you want to take Jesus to your house for your house of sorrow to be turned as a house of joy? ஒருவேளை உங்களுடைய வீடு துக்க வீடா இருக்கலாம். Maybe your house will be a house of sorrow. அல்லது ஒருவேளை பல அதைரியங்கள் சோர்வுகள் அடைந்த மனுஷர் உள்ள வீடா இருக்கலாம். Maybe it is a house filled with many kinds of discouragement and weariness. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற வீடா இருக்கலாம். It may be a house where you have no hope at all in that place. எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை. Whatever condition it may be, all right. இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் உங்களுடைய வீட்டின் சூழ்நிலைகள் மாறிவிடும். If Jesus comes to your house,
your environment will totally change. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், Because he is a living God. அவர் அதிகாரமுள்ள தேவன், He is a God of power and authority. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், He is an almighty God. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். Whatever he utters, it will take place, and whatever he commands, he will stand still. அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். He is a God who calls out of nothing which is possible. ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவர். Where there is nothing, he is able to form everything. இயேசு உன்னுடைய வீட்டில் வந்தால் உன்னுடைய வீட்டில் அதிசயம் நடக்கும். If Jesus comes to your house, wonders will be seen in your உன்னுடைய place. வீட்டில் அற்புதம் நடக்கும். And miraculous thing will take place. உன்னுடைய வீட்டினுடைய துக்ககரமான நிலவரம் மாறும். Your sorrowful condition will be totally ஒரு changed. பெரிய சந்தோஷமும் கலிகூறுதல் உன்னுடைய வீட்டில் உண்டாகும். A great joy and rejoicing will be seen. நீங்கள் இயேசுவை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பாருங்கள். உங்களுடைய வீட்டில் எப்படிப்பட்ட மாறுதல் உண்டாகிறது என்கிறதை நீங்கள் கண்டு நீங்களே சந்தோஷப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். You take Jesus to your house and you yourself will be surprised. What a great gladness and rejoicing is seen in your house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக Fourthly, லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரம் 36 வசனத்தில் in Gospel of Luke 7 chapter verse 36, ஒரு பரிசேயன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருந்தான். one Pharisee, he has invited Lord Jesus Christ for a feast into his house. ஆகவே இயேசு அந்த பரிசேயன் வீட்டிற்கு சென்றார். Jesus went to the house of that Pharisee. ஒரு காலத்திலே அவன் ஒரு குஷ்ரோகியா இருந்தான் என்றும் இயேசு அவனை சுகமாக்கினபடினால அந்த நன்றி நிமித்தமாக அவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்திருந்தான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கலாம். In the word of God we are able to understand, once he was seen as a leper and Jesus has healed him. With a heart of gratitude he invited Jesus to his house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவள் வீட்டுக்கு சென்ற பொழுது இயேசு பந்தியில் இருந்தார். When Jesus went to his house, he was with him in the feast. நாம் அடுத்த 37 வசனத்தில் படிக்கிறோம். In verse 37 we ஒரு read, பாவியா இருந்த ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வந்தாள். a woman who was a sinner came to that house. அவள் தன்னுடைய கையில ஒரு தைலத்தை கொண்டு வந்தாள். She was carrying a box of ointment in her hand. அவள் இயேசுவினுடைய பாதத்துக்கு வந்து She came to the feet of Jesus தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைத்தாள். and she wetted the feet of Jesus with tears. தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். With the hairs of her feet she wiped the feet of Jesus. அதன் பின்பு தான் கொண்டு வந்த அந்த தைலத்தை அவருடைய பாதங்களை பூசினாள். And afterward the ointment what she brought, she put it onto the feet of Jesus. அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். She started to kiss his feet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொன்னபடினால அந்த இடத்துல இருந்த எல்லாரும் அறியக்கூடிய விதத்தில் ஒரு பாவியான ஸ்திரீயா இருந்தாள். When she is called as a sinful woman, she was a sinner for everybody to know about her. இயேசு இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர் அமைதியாக இருந்தார். When she was doing all these things, Jesus was silent. அப்பொழுது அவர் அழைத்த பரிசேயன் மனசுல அவனுக்கு பெரிய ஒரு போராட்டம் வந்துருச்சு. A Pharisee who invited him to the house, there was a commotion or turmoil in his heart. இவர் உண்மையா ஆண்டவர்னா தன்னை வந்து தொடர ஸ்திரீ பாவியான ஸ்திரீயாச்சே ஏன் இவர் இதெல்லாம் அனுமதிக்கிறார் என்று அவன் தனக்குள்ள பெரிய ஒரு போராட்டம். And within him there was a great struggle. If it's a real Lord, the woman who comes and touches him, he should have known that she's a sinful woman. ஆனால் இயேசு என்ன செய்தார்? But what Jesus said? அவள் செய்த காரியங்கள் நிமித்தமாக அவள் தன்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். He said because with the great love she did all these things, as sins are forgiven. 7 அதிகாரம் 48 வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். We read that in chapter 7 verse 48. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Thy sins are forgiven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் 50ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார். In 50th verse Jesus says, அவள் விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் வந்தாள். with faith she came to Jesus. ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வருவதற்கு நோக்கம் என்ன? A sinful woman, what is the purpose of coming to Jesus? தொடர்ந்து தான் பாவம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவள் இயேசுவினிடத்தில் வர மாட்டாள். அவள் பாவம் செய்ய தான் செல்வாள். If she has a desire to continue with sin, she will never come to Jesus. She will go back to the sin. தன்னுடைய பாவ வாழ்க்கையில் வெறுப்படைந்து அதற்கு ஒரு விமோசனம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவினிடத்தில் வந்தாள். Being depressed of her sinful life, in order to get a deliverance, she came to Jesus. இயேசு சொல்றார் விசுவாசத்தோடு அப்படி வந்ததாக சொல்கிறார். Jesus says she came with faith. ஆனபடியால் தான் சொல்றார் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. That's why he says, thy faith has saved thee, go in peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? இயேசு பரிசேயனுடைய வீட்டிற்கு சென்றார். Jesus went to the house of Pharisee. அதனால பரிசேயனுடைய வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதற்கு முன்பாக, before a blessing would come to the house of Pharisee, அந்த வீட்ல வந்து பாவியான ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டு அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டாள். in that house a woman who was a sinner came to the house and got blessed and returned with a blessing. இயேசு ஒருவேளை பந்தி இருந்த பின்பு அதன் பின்பு ஜெபித்து அவருடைய வீட்டை ஆசீர்வதித்து போயிருக்கலாம். Jesus after the feast maybe he would have prayed to the house and returned back. ஆனா அதற்கு முன்பாக அந்த வீட்ல வந்து அந்த பாவியான ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டு அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு சென்றாள். And before that this woman the sinner she came to the house
and she got saved and returned back with a blessing. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? இயேசு நம்முடைய வீட்டில் வருவார் என்றால், If Jesus comes to our house means நாம் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரமல்ல, not only we are blessed, நாம் ரட்சிக்கப்பட்ட சகையை போல நாம் ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, like Zacchaeus, not only we are saved, பேதுருடைய மாமியை போல நாம் சுகமடைவது மாத்திரமல்ல, like the mother-in-law of Peter, is not that we are healed, எவியுடைய வீட்டில் இருந்த துக்கம் மாறி சந்தோஷமானது போல நம்முடைய வீடு சந்தோஷத்தின் வீடாய் மாறுவது மாத்திரமல்ல, like the house of Jairus, the house of sorrow was made as the house of joy. It's not that we are going to be done like that. நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Even those who come to our house, they will be blessed. பாவியாய் வருகிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். People who come as a sinner, they will be saved. வியாதியாய் வருகிறவர்கள் சுகமடைவார்கள். People who come with sickness, they will be healed. பலவிதமான பாரங்கள் கலக்கலோடு நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் அவர்கள் விடுதலை பெற்று செல்வார்கள். People who are coming with various types of burdens and difficulties, they will be delivered and returned back. இயேசு நம்முடைய வீட்டில் வந்தா இரட்டிப்பான ஆசீர்வாதம். When Jesus comes to our house, twofold blessings. நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய வீட்டில் வருகிற யாவருக்கும் ஆசீர்வாதம். Blessing to us and blessing to everyone who come to our house. நம்முடைய வீட்டில் வருகிறவர்கள் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Those who come to our house, they will be blessed by Jesus. நம்முடைய வீட்டில் வருகிறவர்கள் அவரால் சுகமாக்கப்படுவார்கள். Those who come to our house, they will be healed by Jesus. நம்முடைய வீட்டில் வருகிறவருடைய பாரங்கள் கவலைகளுக்கு இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்படுவார்கள். Those who come to our house, their burdens and difficulties will be set free by Jesus. நம்முடைய வீட்டில் வருகிறவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று சந்தோஷமாய் திரும்பி செல்வார்கள். Those who come to our house, they receive forgiveness of sins and return back with joy. அப்படி என்றால் இயேசு நம்முடைய வீட்டில் வந்து தங்கி இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். That be the case if Jesus comes to our house and abide in our house, what a great blessing. இயேசு நம்முடைய வீட்டில் வந்து நம்ம வரும் பொழுது, நம்முடைய வீட்டில் வந்து தங்கி இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டுக்கு வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Jesus coming to our house and abiding in our house means not only he blesses us, everyone who's coming to our house, he will bless them. ஆகையால் தான் எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது, கர்த்தரை அறியாதவர்கள் பல பிரச்சனைகளுக்காக வந்தவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. Therefore, after God saving us and when they are delivered, when they are praying for others who are possessed with this kind of difficulties, even they are delivered. சில சொல்ல அவங்க வீட்டில் வரும் பொழுது ஒரு தேவ சமூகத்தை நாங்கள் காண்கிறோம். Some will say when we come to the house we see the presence of God. சிலருக்கு அது தெரியாது. உங்க வீட்டில் வரும் பொழுது ஒரு பெரிய மன அமைதி உண்டாகிறது எங்களுக்கு என்று சொல்வார்கள். Some people will say when we come to the house there's a great peace of mind. அவர்களுக்கு அந்த தேவ சமூகத்தை பற்றி தெரியாது. They don't know the presence of God. சில சொல்லுங்க வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. Some will say when I come to your house I'm filled with a great happiness. இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. Only when Jesus is in our house all these things will take place. நம்முடைய வீட்டில் ஒரு விசேஷம் இல்ல. No speciality in our house. இந்த வீட்டில் வாசம் பண்ண நமக்குள்ளும் எந்த விசேஷம் இல்ல. We who are living in the house there's no speciality. ஆனா நம்முடைய வீட்டுக்கு இயேசு வரும் பொழுது தான் நம்முடைய வீடு விசேஷமாய் மாறுகிறது, நாமும் விசேஷமானவர்களாய் மாறுகிறோம். Only when Jesus comes to our house, our house becomes special and even we are become special. அப்ப இயேசு நம்முடைய வீட்டுக்கு வந்தா நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டுக்கு வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Therefore when Jesus comes to our house, not only he blesses us, he blesses everyone who come to our house. கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, Finally Gospel of Luke 10 chapter 38. இயேசு மார்த்தாள் மரியாள் என்பவருடைய வீட்டுக்கு சென்றதை குறித்து நாம் படிக்கிறோம். We read about Jesus going to the house of Martha and Mary. அவருடைய சகோதரனாகிய லாசர் இடத்துல இயேசு மிகவும் அன்பாய் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். We find that Jesus was lovable unto his brother Lazarus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மார்த்தாள் அவளை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தாள். Martha invited Jesus for a feast in his house. இயேசு அந்த வீட்டுக்கு சென்றார். Jesus went to that house. உடனே மார்த்தாள் போய் அவருக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தும்படியாக அவள் சமையல் அறைக்கு போய் மிகுந்த அலுவலில் ஈடுபட்டு விட்டார். Immediately Martha, in order to serve, look after Jesus, she got indulged in the work going to the kitchen. ஆனால் மரியாள் என்ன செய்தார்? But what did Mary do? இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்தார். She came and sat by the feet of அவருடைய Jesus. வார்த்தைகளை கேட்டாள். He heard her words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தார். She was seated in the feet of Jesus, hearing his words. சற்று நேரம் சென்ற பின்பு After some time passed by, மார்த்தாள் மரியாளை வந்து தேடி வருகிறார். Martha came in search of Mary. எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, வேலை செய்யாமல் இப்படி அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் முறையிட்டாள். So much of work has to be done. Without doing the work, now she is seated in the feet of Jesus. Thus she complained to Jesus. ஆண்டவரே, இந்த சகோதரி வந்து எனக்கு உதவி செய்யும்படியாக நீர் சொல்லும் என்று சொன்னார். He said, Lord, tell my sister to come and help me. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? But what did Jesus say? மார்த்தாளே மார்த்தாளே, நீ பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். Martha, Martha, thou art careful about many things. ஒரே ஒரு காரியம் தான் தேவை. But one thing is needful. அந்த தேவையான காரியத்தை இவள் கண்டுபிடித்து விட்டாள். And that required thing, she has found it out. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Mary had chosen the good part which shall not be taken away from her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு நம்முடைய வீட்டில் வரும் பொழுது When Jesus comes to our house, நாமும் கூட அதை தான் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். even we must learn to do the same thing. சாதாரணமாக தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்வதில்லை. In common, the children of God don't do that.
சில வேளையில ஊழியக்கார் விசிட்டிங் போகும்பொழுது உடனே அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, இவங்க போய் சமையல் ஏதாவது செஞ்சிட்டு இருப்பாங்க. When servants of God goes to visit a house, they will make the servants of God to be seated and they will enter the kitchen to do the work. தவறில்ல, அவர் ஊழியக்கார் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் செய்கிறார்கள். Not a mistake, with a good purpose they want to serve the servants of God. They are doing that. அத பார்க்கல முக்கியம், அவர் வரும்பொழுது அவரிடத்துல பேசி தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம் பெற்றுக்கொள்வது. More important to this, when they come to your house, you must go and tell about your matters and problems and get delivered from those things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரியாள் இயேசுவின் பாதத்திலிருந்து தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொன்னார். Jesus said, Mary, being seated at the feet of Jesus, she has chosen the best part which will not be taken away from her. நம்முடைய வீட்டுக்கு இயேசு வரும்பொழுது, when Jesus comes to our house, நாமும் கூட அவருடைய பாதத்தில் இருக்க கற்றுக்கொள்வோம் என்றால், if we learn to be at his feet means, நம்முடைய ஜீவியத்திலே நல்ல காரியங்களை தெரிந்தெடுக்க கூடியதான மனுஷராய் மாறுவோம். in our life we will turn out to be people to choose the good things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வீட்டிலே நாம செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் நாம் இருக்கிறதான ஒரு முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்கும். Whatever thing we do in our house and the thing what we undertake, it will be a very good end unto it. நாம் தெரிந்து கொள்கிறதான காரியம் மிகவும் நன்மையாக காணப்படும். The thing what we are choosing will turn out to be a good thing. நான் ஒரு காரியத்தை செய்த பின்பு ஐயோ நான் இப்படி செய்திருக்க கூடாது என்று பின்னால வருத்தப்படக்கூடிய ஒரு அவசியம் வராது. After doing a thing, we should not be filled with sorrow by telling, I should not have done this. நான் யோசிக்காம இப்படி செய்து விட்டேனே என்று பின்னால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Vain worry should not be there. I have done like this in vain. இயேசு நம்முடைய வீட்டில இருந்து நாம் அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, when Jesus is in our house and when we are at his feet, நாம் நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தருகிறார். He gives us a privilege to choose a good portion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நல்ல காரியங்களை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, not only choosing the good thing. இயேசு சொன்னார் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Jesus said she has taken the good part which shall not be taken away. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்றது நம்முடைய சுதந்திரம். The good portion which shall not be taken away from her is our health. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். Lord has given everyone as an inheritance. அந்த சுதந்திரத்தை பல விதங்களில் நாம் விவரிக்கலாம். We can describe the inheritance in many ways. பரலோக ராஜ்யம் நம்முடைய சுதந்திரம். The inheritance in the kingdom of heaven. பரலோக ராஜ்யம் நம்முடைய சுதந்திரம். Kingdom of heaven is our inheritance. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய சுதந்திரம். All the promises of God our inheritance. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய சுதந்திரம். The blessings of God our inheritance. இப்படி நாம் பல காரியங்களை சொல்லலாம். Like that we can tell many things. நம்முடைய வீட்டில் இயேசுவின் பாதத்தில் இருக்க கற்றுக்கொண்டால், if we learn to be at the feet of Jesus in our house, நம்மை விட்டு எடுபடாத சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். we can receive the inheritance which shall not be taken away from us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு நம்முடைய வீட்டில் வந்தா எவ்வளவு நன்மைகள் நடக்கிறது. You see what all good things take place when Jesus comes to our house. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். All our sins are forgiven, we receive salvation and we become the children of God. வியாதிகள் நீங்கி இயேசுவை பரிகாரியாக பரம வைத்தியராக நாம் அனுபவிக்கிறோம். And our sickness being healed, we experience Jesus as our healer. நம்முடைய துக்கங்கள் சோர்வுகள் அதேரங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டாகிறது. All our sorrows, all our pains have been removed. It is filled with gladness and rejoicing. நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்களும் கூட அதிசயமான விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Even those who come to our house in a marvelous way, they are blessed. நாம் இயேசுவின் பாதத்தில் இருக்கிறபடினால நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். Because we are at the feet of Jesus, Jesus gives us the wisdom to choose the best portion. நம்மை விட்டு எடுபடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். He is helping us to receive the inheritance which shall not be taken away from us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கறதை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். I will tell you in short what should we do for Jesus to come to our house. இயேசு நம்முடைய வீட்டில் வந்து வாசம் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do for Jesus to come to our house and abide with us? லவோதிகா சபையாரை பற்றி பார்க்கும் பொழுது, when we see about the churches Laodicea, அவர்கள் இயேசுவை வெளியே தள்ளிவிட்டார்கள். they rejected Jesus. ஆனபடியால் அவர் சொல்றார், நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். Therefore he says, I stand at the door and knock. ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். If any man opens the door, I will enter. ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். If anyone hears my voice and opens the door, I will enter. அதேபோல நம்முடைய வீட்டில் இயேசு வர வேண்டும் என்றால், like that if Jesus has to come to our house, நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதய கதவை திறக்க வேண்டும். we must hear his voice, obey and open the doors of our heart. நம்முடைய வீட்டில் கதவை திறக்க வேண்டும். We should open the door of our house. நம்ம கதவை திறக்கும் பொழுது தான் இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள வர முடியும். Only when we open our door, Jesus can enter our house. அப்படினால் இயேசு நம்முடைய வீட்டுல வர வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை திறக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். If Jesus has to enter our house means hearing his voice, we should be prepared to open the door. சில வேளையில ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படியும்போது நம்முடைய வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டியிருக்கும். அப்ப உடனே கதவை திறக்க மனசு வராது. If we want to obey unto Jesus, the circumstance of the house has to be changed. Therefore, we won't have a mind immediately to open the door. ஆனால் யார் அதெல்லாம் இந்த காரியங்களை சரிப்படுத்த மனதுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக கதவை திறப்பார்கள். And those who are mindful to set things right, immediately they will open the door. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தை படிக்கிறோம். In Isaiah 57 chapter verse 19 we read, நொறுங்குண்ட
நொறுங்குண்ட இருதயம் பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ண வருகிறேன்னு சொல்றேன். He says, among the people who are having a broken heart and a meek spirit, I come to dwell with them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் மத்தியில் தான் வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். Lord says, I will only come to dwell among them. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். I'm dwelling in the heavenly places in the sanctuary. நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வந்து நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். Among the broken heart and a meek spirit, I will come to dwell with them. இயேசு நம்முடைய வீட்டில் வர வேண்டும் என்றால், If Christ has to come to house me, நமக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம் இருக்கு. we need a broken heart. நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்வது உணர்வுள்ள இருதயம். A broken heart means heart of understanding, மனஸ்தாபம் உள்ள இருதயம். heart of repentance. குறைகள் இருக்கும் பொழுது அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிற இருதயம். Immediately shortcomings there, repenting and understanding and repenting for it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன்னுடைய குறைகளை மூடி மறைக்கிற இருதயம் அல்ல. It is not a heart to cover the mistakes. அது தன்னுடைய குறைகளுக்காக நியாயம் சொல்றதான இருதயம் அல்ல. Not the heart to justify about the mistakes. ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் இருக்கிற வண்ணமாக ஒத்துக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு தன்னை திருத்திக் கொள்ற இருதயம். Before the Lord, a heart to tell things as it is and to set the things right. பணிந்த ஆவி என்று சொல்லும் பொழுது, A meek spirit means இங்கிலீஷ்ல humble spirit சொல்லிருக்கு. அப்ப மனத்தாழ்மை காண்பிக்கிறது. humble spirit that shows the humility. தேவனுக்கு முன்பாக எப்போதும் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு அனுபவம். An experience to humble always in the presence of God. இன்றைக்கு உலகத்துல தேவ பக்தி இல்லாத, தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள் தங்களுடைய எல்லா சாமர்த்தியத்துக்காக தங்களை தான் மேன்மைப்படுத்துவார்கள். On this earth, people who don't have godliness and a godly fear, according to the efforts and ability, they will try to exalt themselves. சில வேளை தேவனுடைய ஜனங்களும் கூட சரியாக தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள், நான் ஜெபித்து தான் இப்படி நடந்தது, நான் பிரயாசப்பட்டு தங்களை தான் மேன்மைப்படுத்துவார்கள். Some even the people of God who don't have a proper understanding about God, they will say, it is because I did this, my efforts, it all had taken place. ஆனா தேவன் மாம்சமான ஒன்றும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது என்று விரும்புகிறார். But God desires no flesh should boast or glory with him. ஆனபடினால தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று நம்மை வெறுமையாக்கக்கூடிய ஒரு அனுபவம். An experience in the presence of God that we are nothing, that is the way thing. ஒருவேளை எதையாக நாம் செய்திருந்தாலும் அவர் தான் அதை செய்தார் என்று அவரை மகிமைப்படுத்தக்கூடியதான ஒரு அனுபவம். Maybe we might have done something, only he has done that, an experience to glorify him. ஆகையால் தான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவரிடத்திலும் பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் அவர் வந்து வாசம் பண்றேன்னு சொல்றார். Therefore he says, I will come and dwell among them with a broken heart and a humble spirit. எபேசியர் 3:17 நாம் படிக்கும் பொழுது, In Ephesians 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாயிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்றார். Apostle says, Christ through faith must come and dwell in your hearts. அப்ப நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் உண்டாக வேண்டும் என்றால் ஒரு சுத்த மனசாட்சி முதலாவது உண்டாக வேண்டும். If you had to have a faith in your heart, in the first place you must have a clear conscience. எப்பொழுது சுத்த மனசாட்சி உண்டாகிறது? When the pure conscience comes, நாம கர்த்தருடைய வார்த்தைகளையோ வேத வசனத்தை கேட்டு மனஸ்தாபப்பட்டு நம்முடைய குறைகளை எல்லாம் நம்ம அகற்றும் பொழுதுதான் ஒரு சுத்த இருதயம் உண்டாகிறது. When we hear the word of God and we hear the voice of God and accept our mistake and confess it, we receive a pure heart. நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது, கழுவப்படும் பொழுதுதான் சுத்த இருதயம், சுத்த மனசாட்சி உண்டாகிறது. Only when our heart is cleansed and washed, we get a pure heart and a pure conscience. சுத்த மனசாட்சி உள்ளவர்களுக்குள்ள தான் விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் ஆண்டவர் நமக்குள்ள வர முடியும். A person with a pure conscience will have a faith, and through that faith only Lord can enter us. ஆகையால் தான் முதல்ல நாம் கவனித்தோம், பேதுரு சொன்னான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், அதாவது நான் ஒரு அவிசுவாசியா இருக்கிறேன் என்று அறிக்கை செய்தான். The first time we heard that, Peter is confessing, Lord, I am a sinful man, is confessing that is disbelief. நான் பாவியான மனுஷன், அப்படியே என்னிடத்தில் வர வேண்டாம், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்றான். He says, I am a sinner, don't come to me, go away from me. அப்படினால விசுவாசம் உள்ளவர்களுக்குள்ள தான் அவருடைய வீட்டில் அவர்களுக்குள்ள தான் இயேசு வர முடியும். Only those people have faith, into the house Jesus can come in. யோவான் சுவிசேஷம் 14:23 In John 14 chapter verse 23. இயேசு சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். If anyone love me, he'll keep my words. என் பிதாவும் அவனிடத்தில் அன்பா இருப்பார். My Father will love him. ஆகவே நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். Therefore we will come and dwell with them. நாம் வேத வசனத்தை கேட்கிறோம். We are hearing the word of God. கடந்த நாட்களில் நாம் சில வேத வசனங்களை அறிந்திருக்கலாம். We have understood the word of God. நாம் அறிந்ததும் கேட்கிறதுமான வேத வசனங்கள், சத்தியங்களுக்கு நாம் எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோமோ, கைக்கொள்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண நாம் வழி திறக்கிறோம். The word of God which you are known and which you are hearing, and for the truth, to which extent we obey unto it, to that extent Lord will come to dwell with us. நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மனதுள்ளவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் வந்து ஆண்டவர் வாசம் செய்ய வருவார். If you have a mind to obey unto the word of God, Lord will come to dwell in our house. கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 8:40 படிக்கிறோம். Finally in Luke 8:40, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவராக கர்த்தராக இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது நடந்த காரியம். And one occasion, the incident which took place when Jesus was on this earth. அவர்கள் எல்லாம் அவருக்காக காத்து கொண்டிருந்தார்களாம். ஆனபடியால் வந்த பொழுது சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். All of them, they were waiting for Jesus. When Jesus came, with a great joy, they accepted him. நம்முடைய வீட்டில் இயேசு வர வேண்டும் என்றா
நம்முடைய வீட்டுக்கு எப்பொழுது இயேசு வருவார் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். If Jesus has to come to our house, we must have a great eagerness and thirst when Jesus will come in. அந்த வாஞ்சி தாகத்தை அறிந்துதான் நாம் அவருக்காய் உண்மையாக காத்திருக்கிறோம் என்பதை அறிந்து அவர் நம்முடைய வீட்டுக்கு வருவார். Knowing the desire and thirst that we are really waiting for him, he will know that and come into our house. சகேவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். Jesus said, Zacchaeus, today I must abide in your house. அவன் உடனே இறங்கி வந்து சந்தோஷமாய் அவர் அழைத்துக் கொண்டு சென்றான். Immediately he climbed down from the tree. With a joy he took him to the house. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் கூட இயேசு அதே காரியத்தை சொல்கிறார். Today, to each and every one of us, Jesus is telling the same thing. நம்முடைய பெயரை சொல்லி அழைத்து இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும் என்று சொல்கிறார். Calling us by name, he is telling us, today I must come and abide in your house. நாம் எத்தனை பேர் உண்மையாக அவரை சந்தோஷமாக அழைத்துக் கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறோம்? How many of us really, with a great joy, want to take Jesus to our house? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. இந்த கூட்டத்தின் முடிவு வேளையில் நாம் வந்திருக்கிறோம். We have come to the end of this meeting. இந்த கூட்டம் முடிந்து போகும்பொழுது நாம் வெறுமையாய் போகக்கூடாது. After the end of this meeting, we should not go empty. நம்முடைய இயேசுவை நாம் அழைத்துக் கொண்டு போக We வேண்டும். should take Jesus along with us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பாலகனாக இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். We know an incident which took place when Jesus Christ was a small lad. அவனுடைய பெற்றோர் ஒரு முறை பண்டிகைக்கு அவரை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். Once parents took him for a feast. பண்டிகை முடிந்து போக திரும்பி வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் திரும்பி வந்தார்கள். After the feast, everyone returned back. 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு பார்த்தா தங்களிடத்தில் இயேசு இல்லை. After 3 days journey, when they looked back, Jesus was not seen with them. தேடுறார்கள், இயேசு அங்கெங்கும் தேடுறார்கள், இயேசு எங்கும் இல்லை. They are searching here and there, and Jesus could not be found. மறுபடியும் மிகவும் கஷ்டப்பட்டு பண்டிகை நடந்த இடத்துக்கு வந்தா இயேசு அங்கதான் இருந்தார். With a great difficulty, they returned back to the place of feast, and they saw Jesus there. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம ஒருவரும் இருக்கக்கூடாது. We should not be seen like that. நாமும் கூட ஒரு விதத்தில் ஒரு பண்டிகை போல தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். We also, like a feast, now we have come to the presence of God. தேவ சமூகத்தில் திரும்பி போகும்பொழுது நாம் வெறுமையாய் போக வேண்டாம். While returning back from the presence of God, let us not go empty. நம்முடைய இயேசுவை நாம் அழைத்துக் கொண்டு செல்வோமா? Let us take Jesus with us. எத்தனை பேர் இயேசுவை உங்களோடு கூட அழைத்துக் கொண்டு போக விரும்புகிறீர்கள்? How many of you want to take Jesus along with you? அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தயவு செய்து எழும்பி நிற்போமாக. Those kind of people, please rise up and stand. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். We are going to pray for all those people. இயேசு உங்களோடு கூட வர வேண்டும் என்றால், If Jesus has to come with you, means உங்களுக்கு இருக்கிற எல்லா அவிசுவாசத்தை நீங்கள் தள்ளிவிட வேண்டும். you must put away all the unbelief which is in you. எல்லா சந்தேகத்தை நீங்கள் தள்ளிவிட வேண்டும். All the doubts you must put it away. உங்களுக்குள்ள இருக்கிற தவறான பயத்தை எல்லாம் தள்ளிவிட வேண்டும். Wrong fear in you, you must put it away. ஒருவேளை இயேசு வந்தா இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ற தவறான அபிப்பிராயங்களை எல்லாம் தள்ளிவிட வேண்டும். Wrong impression, if Jesus comes, this will take place like this, you must put it away. ஏனென்றால் நம்ம மனசுல விருப்பம் இருக்கு, ஆனா இவைகள் எல்லாம் அவர்களை தடை செய்கிறது. Our mind, we have a desire, but all these things are hindering him. ஆனால் இவைகள் எல்லாம் தள்ளிவிட்டால், and if you reject all these things, நாம் சந்தோஷமாய் நம்முடைய இயேசு அழைத்துக் கொண்டு போகலாம். with a great joy we can take Jesus with us. சகேவை பாருங்க. You see Zacchaeus, இயேசு நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும் சொன்ன விட மிகுந்த சந்தோஷத்தோடு அழைத்துக் கொண்டு போனான் நான் பார்க்கிறோம். when he told Zacchaeus, I must come to your house, with a great joy we see that he took Jesus with him. நாம் சந்தோஷத்தோடு இயேசு அழைத்துக் கொண்டு செல்வோம். With great joy, let us take Jesus with us. வலுக்கட்டாயமாக அல்ல, Not compulsorily, கடமைக்காக அல்ல, not for duty, விருப்பமாக இல்லாமல் இல்ல, not without any desire. சந்தோஷத்தோடு அழைத்துக் கொண்டு போனாதான் இயேசு வருவார். With a great joy, if we take, Jesus will definitely come. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவருக்கு நோக்கி நாம் கூப்பிடுவோமா?